செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பாய்ந்தோடி வரும் நீரை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழா இம்முறை காவிரி வறண்டதால் களையிழந்து காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் படித்துறையிலேயே வழிபட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, மேலும் விவரங்கள். வணக்கம். அதாவது காவிரியின் தாய்மடி தண்ணீரை வரவேற்கும் விதமாக வருடந்தோறும் ஆடி 18 பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை பொறுத்து கொண்டால் காவிரி நீரை வரவேற்கும் வகையில் வழிபாடு செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஆடி 18 பெருக்கு விழா என்பது களை இழந்துதான் காணப்பட்டு வருகிறது. அதாவது காவிரி ஆற்றில் நீர் இல்லாமல் காவிரி ஆறு வறண்டு கிடக்கும் நிலையில தற்போது ஈரோடு மாவட்டம் பவானி புகழ்பெற்ற கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகம் போன்ற பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து காவிரி நீரில் வழிபாடு செய்து புனித நீராடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் படித்துறையிலேயே நின்றவாறு தண்ணீரை ஊற்றிக்கொண்டு வழிபாடு செய்து வருகின்றனர். மற்றொரு புறம் கோவில் பிரகாரங்களை சுற்றி கொண்டும் கோவிலின் பிரசித்தி பெற்ற சுவாமியாக இருக்கும் சங்கமேஸ்வரர் வேதநாயகி அம்பாளை வழிபாடு செய்து பக்தர்கள் தங்களுடைய ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மற்றொரு புறம் புதுமண தம்பதிகள் தாலி பிரித்து மாற்றும் சம்பவம் என்பதும் காவிரி ஆற்றங்கரையோர பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் வளம் பெருகம், செல்வம் செழிப்பதற்காகவும் நோய் நொடி இன்றி வாழ்வதற்காகவும் பல்வேறு யாக பூஜைகள் என்பது சங்கமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் காவிரி ஆற்றில் தண்ணீர் இருக்கும் நிலையில 2 நாட்களுக்கு முன்பே பக்தர்கள் வந்து தங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு காவிரி முழுவதுமே வறண்டு கிடக்கும் காரணத்தினால் பக்தர்கள் அதிக அளவிலான கூட்டம் இல்லாமல் சுமார் ஒரு 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மட்டுமே வருகை தந்து வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.